52 பெட்டி மொத்தம். 5 பாக்ஸ் 5 வேகன் வந்து எரியுது. 4 எரிஞ்சிருச்சு, 1 எரிஞ்சிட்டு இருக்கு. மீதி இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் உள்ளதெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெட்டி வச்சுட்டாங்க. மீதி பெட்டிகளை வந்து மேனுவலில் அவங்க கழட்டி எடுத்துகிட்டு வந்து அது மேலும் அது கொண்டு மேலும் வராத அளவுக்கு தீயணைப்பு துறையினால் அந்த வேக்சின் சொல்லுவாங்க, அதையும் தெளித்து அது மேலும் இது வராத அளவுக்கு பரவாத வண்ணம் பொறுத்தவரை மேற்கொள்ளப்பட்டு மாவட்ட ஆட்சியில் அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கின்றன. காலை இது அறிந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுக்கு விரைவு சென்று அந்த பணிகளை மேற்கொள்ள சொல்லி உத்தரவிட்டார்கள். அந்த பணி நடந்துட்டு இது முதல்ல முடிஞ்சதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவோம். ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மேலும் அக்கம்பக்கம் இங்கே பராமரிப்பதற்கு தீயணைப்பு துணையெல்லாம் அனைத்து பக்கமும் அவருடைய அலர்ட் செய்யப்பட்டு அவங்கள தயார் நிலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆக மீட்பு பணி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களுக்கு இருந்தால் அங்கிருந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே அப்புறப்படுத்தி உயிர் சேதம் ஏற்படாத அளவுக்கு எடுத்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் எங்கும் பரவலை. வெறும் வேகண்ட் ஏரியா இடம் மட்டும்தான் இருக்கு தவிர மக்கள் வசிக்கின்ற படத்துக்கு அந்த பக்கம் அந்த தீ பகல பெரிய குப்பம் ஸ்கூல்லையும் நம்ம ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மக்களே அங்கே நம்ம அதே மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவுக்கு நாங்கள் இங்கே வந்து உணவுகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே யாராவது இங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கே அப்புறப்படுத்தப்பட்ட வீட்டில் இருக்க இருளர் காரில் இருக்கின்ற மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே தற்காலிகமாக தங்க வச்சு அவங்களுக்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதி ரெடியாக அலர்ட்டாக இருக்காங்க எல்லாரும். எந்த விதமான மேற்கொண்டு எந்த விதமான இது நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பிட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் பாதுகாப்பு பணிகள்லாம் வேகப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்.